சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 14ஆம் தேதி சீன நேரப்படி காலை 10:25 அளவில் சீனாவின் பீஜிங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். அங்கு சீன பிரதி வெளியுறவு அமைச்சர் சென் சியான்டோங் வரவேற்றதோடு சீன ராணுவ மரியாதையுடன் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து 15ஆம் தேதி காலை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றான கண்காட்சியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பார்வையிட்டார். பின்னர் சீன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குங் அரண்மனை அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து சீன மக்கள் குடியரசின் ஸ்தாபக தலைவர் மாவோ சேதுக் நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதனையடுத்து 15ஆம் தேதி மாலை சீன மக்கள் மண்டபத்திற்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அமோக வரவேற்பு அளித்தார். மரியாதை வேட்டுக்களுடன் மிகுந்த கௌரவமான முறையில் வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இருதரப்பு அரசு தலைவர்களுக்கும் இடையில் சுமூகமான கலந்துரையாடல் நடைபெற்றதோடு அடுத்த இருதரப்பு கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அபிவிருத்தியின் புதிய யுகத்திற்காக இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி இதன் போது வலியுறுத்தினார். அத்தோடு நெருங்கிய நட்பு நாடுகள் என்ற வகையில் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால உறவை நினைவு கூர்ந்த சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் எதிர்காலத்தில் இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார, சமூக மற்றும் கைத்தொழில் துறை சார்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. கடந்த 16ஆம் தேதி காலை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இன்வெஸ்ட் இன் ஸ்ரீலங்கா ரவுண்ட் டேபிள் மீட்டிங் 2025 முதலீட்டு அமர்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் நிலையான வலுவான ஆட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மையுள்ள பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையில் முதலீடு செய்ய வருமான சீன முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்தார். ஜனாதிபதியின் இந்த விஜயத்தின் போது இலங்கைக்கு கிடைத்த பாரிய முதலீட்டை குறைக்கும் வகையில் இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கும் சீனாவின் சினோபெக் முன்னணி சர்வதேச பெட்ரோலிய நிறுவனத்திற்கும் இடையில் ஒப்பந்தம் ஒன்று கடந்த 16ஆம் தேதி கைச்சாத்திடப்பட்டது. இந்த $3.7 பில்லியன் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் ஹம்மந்தோட்டையில் நிர்மாணிக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் 2 லட்சம் கொள்வனவுடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டுள்ளதுடன் அவற்றில் பெருமளவான தொகையை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த இந்த புதிய முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதுடன் ஹம்மந்தோட்டையின் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பலப்படுத்தும். அத்துடன் முழு இலங்கை மக்களுக்கும் இதன் பலன் மிக விரைவில் கிடைக்கப்பெறும். இதேவேளை அன்றைய தினம் பிற்பகல் சீன மக்கள் மாவீரர் நினைவு தினத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இணைந்து கொண்டார். பின்னர் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நினைவு குழுவின் தலைவர் ஜாவோ லிச்சியை ஜனாதிபதி சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சீன பிரதமர் லீ கியாங் ஆகியோருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு சீன மக்கள் மண்டபத்தில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சீன பிரதமர் லீ சியாங் சிநேகபூர்வமாக வரவேற்றார். இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு சீனா அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என்றும் சீன பிரதமர் லீ சியாங் உறுதியளித்தார். ஊழலற்ற நாட்டை உருவாக்கும் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு சீன பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை உருவாக்குவதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாக சீன பிரதமர் லீ சியாங் இதன்போது தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த முதலீட்டு அமர்வில் கலந்து கொண்டு சீனாவின் பல முன்னணி முதலீட்டு நிறுவனங்களுடன் பல விசேட கலந்துரையாடல்களை நடத்தினார். சீன தொலைத்தொடர்பு நிர்மாண நிறுவனம், சீன பெட்சோ கெமிக்கல் கூட்டுத்தாபனம், வரையறுக்கப்பட்ட சீன மெட்டலர்ஜிக்கல் கார்ப்பரேஷன் நிறுவனம், ஹுவாவி, பிஒய்டி ஆட்டோ போன்ற முன்னணி சீன நிறுவனங்களுடன் விசேட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. இலங்கையில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து முன்னணி சீன முதலீட்டு நிறுவனங்களுக்கு விளக்கமளித்த ஜனாதிபதி அரசாங்கம் என்ற வகையில் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து வசதிகளையும் வழங்குவதாகவும் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தின் இறுதி நாளான நேற்று காலை ஜனாதிபதிக்கும் சிச்சுவான் மாகாண சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் வாக் ஜியாவோங்கிற்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. அதன்
பின்னர் சீனாவின் சிச்சுவான் வெங்டூவில் உள்ள பேங்க் மின்சார கூட்டு தாபனத்திற்கு ஜனாதிபதி விஜயம் செய்தார். சீனாவுக்கான தனது 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடிமட்ட நிலையான அபிவிருத்தி மூலம் கிராமிய மலமருட்சியை நிரூபிக்கும் முன்மாதிரியான கிராமமான செங்கி மாதிரி கிராமம் மற்றும் தேசிய விஞ்ஞான தொழில்நுட்ப மற்றும் விவசாய நிலையத்திற்கும் விஜயம் செய்தார். சீனாவிற்கான விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த பின்னர் நேற்றிரவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டை வந்தடைந்தார்.